சின்ன மாத்திரை மிகப்பெரிய வியாதியை குணப்படுத்தும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இத பத்தி நான் சொல்றதை விட டாக்டர் சொன்னா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. குடியாத்தம் சரவணா சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல. ஓகே மேடம், இன்னைக்கு ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னா என்னன்றது மக்களுக்கு போய் சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஹோமியோபதி வந்து நேச்சுரல் மெடிசன் தான். என்னன்னா நாங்கள் வந்து தாவரங்கள், விலங்குகள் இதுல இருந்து மருந்தோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து பொட்டன்டைஸ் பண்ணி மெடிசனை அட்மினிஸ்டர் பண்றோம். எல்லா நோய்களுக்கும் உதவும், ஆனால் எமர்ஜென்சி கேசஸ்ல மட்டும் உதவாது. பக்க விளைவுகள் இல்லை, குவாலிஃபைட் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அக்யூட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வர ஜுரம், காய்ச்சல் இதுக்கெல்லாம் கொடுத்தோம்னா 1 ஹவர்லயே வேலை செய்யும். ஆனால் நாள்பட்ட நோய்கள் அப்படிலாம் இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே எடுக்கும். ஃபீமேல்ஸ்க்கு இருக்குது இந்த பிசிஓடி, அப்புறம் மெனோபாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து நிறைய டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் வரும். ஆஸ்மா, அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சுகர் பேஷண்ட் வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க, அதனோட சேர்த்து இந்த ஹோமியோபதி மருந்து எடுக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். குணப்படுத்தணும்னா நீங்க எவ்வளவு டியூரேஷன் எடுத்துப்பீங்க? அதான் சார், இது இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட் சொல்றோம் இல்லையா? உங்க உடல் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அத்தனை நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 months மேல இருக்காது நாள்பட்ட நோய்களுக்கு. குடியாத்தம் சரவணா சேனலுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ.